நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ரேணுகான்ற பேர்ல இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஆட்டி படைச்சிட்டு இருக்கால இந்த ஒரு சுடரி, அவளுடைய சுயரூபத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம கதிரேசன் இருந்துகிட்டு, "மல்லி இந்த ஒரு பால் பவுடர வந்துட்டு பத்திரமா வச்சுக்க. கண்டிப்பா இது நமக்கு பின்னாடிக்கு தேவைப்படும். ஏன்னா, அந்த ஒரு சாமியார் குடுத்தது இது. இதன் மூலியமா வந்துட்டு தப்பு பண்ணவங்களா இருக்கட்டும், இல்ல தப்பு பண்றதுக்கு தூண்டுறவங்களாகட்டும், எல்லாருமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில கண்டுபிடிச்சு குடுத்துரும்." அப்படின்ற மாரி இந்த கதிரேசன் நம்ம மல்லி கிட்ட பத்திரமா வச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம மல்லி வந்துட்டு இப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஒரு வேளை வந்துட்டு இவங்களே சொல்றாங்களே, நம்ம வந்துட்டு இத ரேணுகாவுக்கு செக் பண்ணலாம். ரேணுகா அக்காவுக்கு கண்டிப்பா அவங்க வந்துட்டு கரெக்டானவங்களா, இல்ல வந்துட்டு உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்படாத மாரி நடிச்சுட்டு இருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பால் போட்டு அதில அந்த ஒரு பவுடர கலக்கி எடுத்துட்டு வரும்போது தாங்க நம்ம விஜய் எதிர்பார்க்காம, "என்ன மல்லி எனக்கு குடுக்க மாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல இது உங்களுக்கு இல்ல ரேணுகா அக்காவுக்கு" அப்படின்னு நம்ம மல்லி வந்துட்டு எவ்வளவோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு பார்க்குறாங்க. இல்ல ரேணுகாக்கு தானே குடு நானே குடுத்துட்றேன். அப்படிலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்ற மாரி நம்ம விஜய் இருந்துகிட்டு இந்த மல்லி கிட்டேருந்து அந்த ஒரு பாலைய வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு விறுவிறுப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ரேணுகான்றவ வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லையா அப்படின்ற மாரி. ஆனா உண்மையிலே நமக்கு மட்டும் தாங்க தெரியும். இவ வந்துட்டு இந்த ஒரு சொத்து பத்துக்கு மட்டும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அது மட்டும் கூடிய சீக்கிரத்தில வந்துருச்சுன்னா எல்லாரையுமே வந்துட்டு ஏமாத்திட்டு, இவளும் அந்த டாக்டரும் அந்த ரகுவும் எல்லாருமே சந்தோஷமா கிளம்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இவகிட்ட ஏமாந்துட்டோமே அப்படின்னு எல்லாருமே கூடிய சீக்கிரத்தில வருத்தம் மட்டும் தாங்க பட போறாங்க. ஏன்னா, இந்த ஒரு வீட்டுக்குள்ள நம்ம மல்லியால வந்துட்டு இப்ப வரைக்குமே சந்தோஷமா இருக்க முடியலைங்க. ஏன்னா, ஒரு கட்டத்தில நம்ம மல்லி வந்துட்டு வாழணும். அந்த ஒரு வாழ்க்கை வந்துட்டு இப்படி இந்த ரேணுகா தான் உயிர் பிச்சை போட்டு குடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஆனா இருந்தாலும் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியும், நம்ம மனோகரனும் உதவி பண்ணி நம்ம மல்லிக்கு இந்த ஒரு சுயரூபத்த கண்டுபிடிச்சுருவாங்க. இந்த சுடரியோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்கன்னு நம்பிட்டு இருந்தேங்க. ஆனா கண்டிப்பா அது இந்த ஒரு ஜென்மத்தில நடக்க போறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த சுடரி வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு மாட்டிக்கிற மாரியும், அப்பா வந்துட்டு ரொம்பவே தெளிவா இருக்கிற மாரியும் காமிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதுக்கு வந்துட்டு அந்த ஒரு டைரக்டர் சார் தாங்க ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கணும் போல. ஏன்னா நம்ம கதிரேசன் கிட்ட வந்துட்டு ஒரு பக்கம் கதிரேசனுக்கே தெரியாம அங்க வந்துட்டு இந்த நிஷாவும், இந்த ராஜேஸ்வரியும் ஒரு சதி திட்டத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மொத்த சொத்து மதிப்புக்கும். ஏன்னா நம்ம கதிரேசன் இப்ப நம்ம மல்லிய தாங்க பெத்த பொண்ணு அப்படின்ற மாரி எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி இங்க பாரு என்கிட்ட வந்துட்டு நீ எதுவும் மறைக்காத. கண்டிப்பா வந்துட்டு உனக்கு என்ன ஒரு தேவையா இருந்தாலும் நானே பண்றேன். இதுக்கு மேல நான் தான் உனக்கு அப்பா அப்படின்ற மாரி இந்த கதிரேசன் ரொம்பவே உரிமையோட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிஷாவுக்கு ரொம்பவே வந்து பொறாமையா இருக்குங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு நம்மள கண்டுக்கிறது கூட இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இப்பயே கூடிய சீக்கிரத்தில முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னு. ஆனா இந்த ராஜேஸ்வரி இது அட்வான்டேஜா எடுத்தது மட்டும் இல்லாம, இவங்க குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்த ஏற்படுத்த போறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.